ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வணக்கம். பகவத்கீதை 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். ரொம்ப பிரபலமான ஸ்லோகம் இது. நிறைய பேர் இந்த ஸ்லோகத்தை படித்து கேட்டு இதற்கு மேலே வியாக்கியானங்கள் செய்து இதற்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பகவத்கீதை உண்மை உருவில் விஸ்வகுரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்களின் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. ஸ்லோகத்தை முதல்ல படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமஸ்கிருத வார்த்தைக்கும் தமிழில் அர்த்தம் இருக்குது, மொழிபெயர்ப்பு இருக்குது, பொருளுரை இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூர் மா தே சங்கோஸ்த்வகர்மணி. கர்மணி விதிக்கப்பட்ட கடமைகளில் ஏவ நிச்சயமாக அதிகாரா அதிகாரம் தே உனக்கு மா என்றுமில்லை ஃபலேஷு பலன்களில் கதாச்சன எவ்வேளையிலும் மா என்றுமில்லை கர்மபல செயல்களின் பலன்களில் ஹேதுஹு காரணம் பூஹு ஆவது மா என்றுமில்லை தே உனக்கு சங்கஹா பற்றுதல் அஸ்து இருப்பது அகர்மணி விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு விஸ்வகுரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள், அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு: உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமலிருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. பொருளுரை: இங்கு 3 விஷயங்கள் உள்ளன. விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. பௌதீக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தாற்போல் செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள் எனப்படும். அதிகாரியின் ஒப்புதலின்றி செய்யப்படும் செயல்கள் தீய செயல்களாகும். தனக்கென்று உரிய கடமைகளை செய்யாதிருப்பது செயலற்ற தன்மை. செயலற்று இருக்காமல் பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு அர்ஜுனனை பகவான் அறிவுறுத்துகிறார். பலன்களில் விருப்பமுடையவன் அச்செயல்களுக்கு காரணமாகி விடுகிறான். அச்செயல்களின் விளைவுகளால் இன்ப துன்பத்தை அடைகிறான். விதிக்கப்பட்ட கடமைகளை 3 வகையாக பிரிக்கலாம். தினசரி செயல்கள், அவசர செயல்கள், விருப்பச் செயல்கள். சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமையாக செய்யப்படும் தினசரி செயல்கள் சத்வகுணத்தில் செயல் ஆற்றப்படுபவை. பலன்களை தரும் செயல்கள் பந்தப்படுவதற்கு காரணமாகின்றன. எனவே அத்தகு செயல்கள் நல்லதல்ல. விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒவ்வொருவருக்கும் முழு உரிமை உண்டு. எனினும் பலனில் பற்றுதல் கொள்ளாமல் செயலாற்ற வேண்டும். இதுபோன்ற பற்றின்றி செயலாற்றப்படும் கடமைகள் ஐயமின்றி ஒருவனை முக்தியின் பாதையில் கொண்டு செல்கின்றன. எனவே பலனில் பற்றுக்கொள்ளாமல் கடமைக்காக போர் புரியும்படி அர்ஜுனன் பகவானால் அறிவுறுத்தப்படுகிறான். போரில் பங்கு கொள்ள மறுக்கும் அர்ஜுனனின் தன்மையும் ஒருவித பற்றுதலே. இத்தகு பற்றுதல் விடுதலையின் பாதைக்கு என்றுமே ஒருவனை அழைத்து செல்வதில்லை. நல்லதாக தோன்றினாலும் சரி, கெட்டதாக தோன்றினாலும் சரி, பற்றுதல் பந்தத்திற்கு காரணமாகிறது. செயலற்று இருப்பதோ பாவமாகும். எனவே கடமைக்காக போரிடுவதே அர்ஜுனனுக்கு விடுதலை தரக்கூடிய மங்களகரமான பாதை. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ.
नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे வணக்கம். ஹரே கிருஷ்ணா. இது ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம். பல பேர் இந்த ஸ்லோகத்தை பற்றி நம்ம கேட்டிருப்போம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா மா கர்மபலஹேதுர்பு மாதே சங்கோஸ்துவ கர்மணி. பல பேர் இதற்கு பலவிதமாக விளக்கமும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பகவத்கீதை உண்மை உருவில் இந்த புஸ்தகத்திலேருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரையின் மூலமாக ஒரிஜினலாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு என்ன பேசினாரோ அந்த விஷயம் எந்தவித மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் டெலீஷன் எதுவும் இல்லாமல் அப்படியே உள்ளபடி நாம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டுள்ளோம் இந்த பகவத்கீதையின் மூலமாக. அதனால் இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்லோகம் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா மா கர்மபலஹேதுர்பு மாதே சங்கோஸ்துவ கர்மணி, 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். பல பேர் இதுக்கு விளக்கம் கொடுக்கறது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, இதுதான் பகவத்கீதையோட தத்துவம் அப்படின்னு பல பேர் கூறுகிறார்கள். இங்கே இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இது எந்த சூழ்நிலையில் பேசப்பட்டது, எந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது, யாரால் பேசப்பட்டது, யாருக்காக பேசப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக பேசப்பட்டது, கேட்டவர் அதாவது இந்த பகவத்கீதையை கேட்டவரின் சூழ்நிலை என்ன, அவருக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தார், பேசினவர் எந்த நோக்கத்துடன் பேசினார், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தை நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ்க்கு நம்ம வருவோம். என்ன சூழ்நிலை, என்ன காலகட்டத்தில் இது பேசப்பட்டது? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தப்ப நான் பல தடவை பேசியிருக்கிற மாதிரி 5000 வருடங்களுக்கு முன்பு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருதரப்பு சேனையரும் படை வீரர்கள் கூடியிருக்கிறார்கள். பாண்டவர்கள் ஒரு பக்கம், கௌரவர்கள் ஒரு பக்கம். போர் ஆரம்பிக்க போகிறது. அந்த போரில் அர்ஜுனன் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எதிர்தரப்பு படை வீரர்கள் அர்ஜுனனுடைய உறவுக்காரர்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மகாபாரத கதை எல்லாருக்குமே தெரியும். பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருமே கசின்ஸ். ஏன்னா பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு, கௌரவர்களுடைய அப்பா திருதராஷ்டர். திருதராஷ்டிரம் பாண்டுவும் அண்ணன் தம்பி உறவு. அதனால 2 பேருமே அவங்களுடைய பசங்க உறவுக்காரர்கள் தான். அப்போ அர்ஜுனன் முன்னாடி இருக்கும் சங்கோஜம் என்ன, தர்ம சங்கடம் என்ன, பிரச்சனை என்ன? தன்னுடைய உறவுக்காரர்களுடன் போரிடுவது அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. எதிர்தரப்பு படை வீரர்களில் மிக முக்கியமாக பீஷ்மரும் துரோணரும் அர்ஜுனனுக்கு மிக பிரியமானவர்கள். அப்படி தனக்கு பிரியமானவர்களிடம் போரிட்டு அவர்களை கொன்று அவர்களை ஜெயித்து இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடம் தான் அர்ஜுனன் மனசில் இருந்தது. அப்போ என்ன கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த போர்க்களத்தில் என்ன செய்யறது? போரில் பங்கேற்க வேண்டுமா, பங்கேற்கக்கூடாதா? ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது 5000 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு உண்மையான வரலாறு சம்பவம். அப்போ சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்தது, சமுதாயம் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு சில பேர் பிராமணர்கள், மற்றவர்கள் போரில் பங்கேற்க வேண்டிய சத்திரியர்கள், மற்றவர்கள் வணிகத்தில் ஈடுபட வேண்டிய வைஷ்யர்கள், இப்படியெல்லாம் சமுதாயம் பிரிக்கப்பட்டது. ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட பிரிவு வெறும் பிறப்பின் அடிப்படையில் மட்டும் இல்லை, அவரவருக்கு உள்ள குணத்தின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்பட்டது. இது இன்னும் விரிவாக இனிமேல் வரப்போகிற ஸ்லோகங்களில் வர்ணாசிரம தர்மம்னா என்ன, வர்ணாசிரம சமுதாயம் எப்படி செயல்பட்டது, இது பிறப்பால் மட்டும்தான் வர்ணாசிரமமா இல்லை செயல்களினால் வர்ணாசிரம தர்மம் இருந்ததா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாய கட்டமைப்பு அப்படி இருந்தது. அப்போ அர்ஜுனன் சத்திரிய வர்க்கத்தை சேர்ந்தவன். அதனால் அர்ஜுனனுக்கு இயல்பாகவே அவனுடைய கடமை என்ன, போரில் ஈடுபடுது அவனுடைய கடமை. போரில் ஈடுபடவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அர்ஜுனனுக்கு உண்டாகும். அதனால் சத்திரிய தர்மம் அர்ஜுனனை ஒரு பக்கம் பிடிச்சு இழுக்கிறது. இன்னொரு பக்கம் தன்னுடைய குடும்ப பாசம், அதாவது பீஷ்மர், தனக்கு பிரியமான தாத்தா பீஷ்மர், பிரியமான துரோணாச்சாரியர், தன்னை வளர்த்து ஆளாக்கின பீஷ்மர், தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்து சமுதாயத்தில் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த தன்னுடைய ஆசிரியர் துரோணாச்சாரியர், இவர்களை எதிர்த்து நான் போராட வேண்டுமா, எப்படி போராட முடியும்? இது ஒரு பிரச்சனை அர்ஜுனனுக்கு. அதனால ஒரு தர்ம சங்கடத்தில் அர்ஜுனன் மாட்டிக்கொண்டுள்ளான். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம்
இந்த தன்னுடைய தர்ம சங்கடத்தை எடுத்து வைக்கும்பொழுது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்கம் கொடுக்குறார். அதுதான் பகவத்கீதை. இப்போது ஏற்கனவே இது வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களில் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன, அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கார். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. அதாவது அர்ஜுனா, விதிக்கப்பட்ட கடமைகளை நீ கண்டிப்பாக செயலாற்ற வேண்டும். விதிக்கப்பட்ட கடமைனா என்ன அர்த்தம்? அதாவது 5000 வருடங்களுக்கு முன்பு சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு கடமை விதிக்கப்பட்டது. இவர்கள் இந்த கடமையை செய்ய வேண்டும், இவர்கள் இந்த கடமையை செய்ய வேண்டும், மற்றவர்கள் இந்த கடமையை செய்ய வேண்டும். எதற்காக அப்படி விதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், அப்படிப்பட்ட ஒரு சமூகம், வேத கலாச்சாரம், வேத நாகரீகம், வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயம், அப்படிப்பட்ட சமுதாயத்துடைய நோக்கம் என்ன? இறைவனை அடைவது. இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம மனசில் இந்த கேள்வி வரலாம், எதுக்கு விதிக்கப்பட்ட கடமை? நீ இந்த கடமையை செய்யணும், நீ இந்த கடமையை செய்யணும், நீ இந்த கடமையை செய்யணும், இதெல்லாம் எதுக்கு இருக்கணும்? இன்றைக்கி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்கிறோம் இல்லையா? எனக்கு இன்ஜினியர் ஆகணும், எனக்கு டாக்டர் ஆகணும், எனக்கு சார்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், நான் கிரிக்கெட் விளையாடணும், நான் சினிமா ஸ்டார் ஆகணும், நான் ஒரு பெரிய சிங்கர், மியூசிக் கம்போசர் ஆகணும். யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம இப்படி செய்கிறோம். ஆனால் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி சமுதாய கட்டமைப்பு அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா, மனித சமூகத்தில் வாழும் மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சியம் இருந்தது. இன்றைக்கி யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லட்சியமும் கிடையாது. சமுதாயத்துக்கு இதுதான் லட்சியம், இதுதான் நோக்கம் அப்படின்லாம் இன்றைக்கி யாருக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி மாடர்ன் சொசைட்டியில் அதெல்லாம் கிடையாது. ஆனால் பகவத்கீதை பேசப்பட்ட காலகட்டம் எது? 5000 years ago, 5000 வருஷங்களுக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்தில். அப்போ சமுதாயம் எப்படி செயல்பட்டதுன்னு கேட்டால், சமுதாயத்துக்கு முக்கியமாக மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருந்தது வாழ்க்கைக்கு. என்ன நோக்கம்? இறைவனை அடைவது. நான் யார், இறைவன் யார், எனக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம், இதை தெரிந்து கொள்வதுதான் மனித சமுதாயத்தின் நோக்கமாக இருந்தது. அப்போ வாழ்க்கையில் செய்யப்படும் எல்லா செயல்களுமே இந்த இலக்கை நோக்கி நம்மளை கொண்டு செல்ல வேண்டும். அப்போ ஆன்மீக முன்னேற்றம்தான் சமுதாயத்தின் குறிக்கோளாக, லட்சியமாக, இலக்காக இருந்தது. அப்போ அதனால விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னு ஒன்று இருந்தது. இது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி, நீ அடுத்தவர்களை கீழே இறக்கி நான் மட்டும் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ் காரணத்துக்காகலாம் இது செய்யப்படவில்லை. அப்புறம் காலகட்டத்தில் அந்த தவறுகள்லாம் நடந்தது, அது வேற விஷயம். ஆனால் ஒரிஜினலாக வேத நாகரீகம், வேத சமுதாயம், வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தின் நோக்கம் என்னவாக இருந்தது? பகவானை அடைவது, இறைவனை அடைவது. சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா மக்களும் பகவானுடன் தங்களது உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக அப்படிப்பட்ட சமுதாயம் செயல்பட்டது. அதற்காக விதிக்கப்பட்ட கடமைகள். அப்படி விதிக்கப்பட்ட கடமைகளை எல்லோரும் செய்தால், சரியாக செய்தால், அவர்களுடைய கான்ஷியஸ்னஸ், உணர்வு தூய்மை அடையும். they will become purified in their consciousness. இதுதான் தத்துவம். அதற்காக தான் விதிக்கப்பட்ட கடமைகள் இருந்தது. அப்போ அர்ஜுனனுக்கு விதிக்கப்பட்ட கடமை என்ன? போரில் ஈடுபடுவது அர்ஜுனனுக்கு விதிக்கப்பட்ட கடமை. இந்த விதிக்கப்பட்ட கடமையை கண்டிப்பாக செயலாற்றித்தான் ஆக வேண்டும். எக்காரணத்துக்கொண்டும் விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் விட்டுவிடக்கூடாது. அதைத்தான் பகவத்கீதையில் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். கர்மன் ஏவா அதிகாரா, உனக்கு அதிகாரம், உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும். மா பலேஷு கதாச்சனா. அப்படி விதிக்கப்பட்ட கடமையை செய்யும்போது பலனை கருதாமல் செய்ய வேண்டும். இப்போ அர்ஜுனன் மனசில் பலன் என்ன இருந்தது? இந்த போரில் ஈடுபட்டா என்ன நடக்கும்? எனக்கு பிரியமான பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் மரணமடைந்து விடுவார்கள். அப்போ எனக்கு இதில் ஒரு லாபம் இல்லை, எனக்கு இதனால் பலன் இல்லை. அப்படி ஒரு ப்ராஃபிட் கேல்குலேஷனில் அர்ஜுனன் இருந்தான். அதைத்தான் பகவான் இங்கே கண்டிக்கிறார். விதிக்கப்பட்ட கடமைன்னு வந்துட்டா எக்காரணத்தை கொண்டும் அதை செய்தாக வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் இன்றைக்கி கூட எடுத்துருக்கலாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ, ஒரு ஆர்மியில் வேலை பார்க்குறவருக்கோ ஒரு கடமை வருது, ஒரு டியூட்டி வருது, இதை செய்யணும், இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கடமை வருது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு. அந்த அரெஸ்ட் பண்ண வேண்டியவர் தன்னுடைய சொந்த கிளாஸ்மேட்டாக இருக்கலாம். ஐயா, நான் என்னோட கிளாஸ்மேட் ஆச்சே, நான் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்னு ஒரு போலீஸ் அதிகாரியால் தன்னை கடமையிலேருந்து அவரால் விலக முடியாது. கடமைன்னு வந்துட்டா, இவரை அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு உத்தரவு வந்துட்டா அதை செஞ்சு தான் ஆக வேண்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம்.
அதே மாதிரி தான் அர்ஜுனனுக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அர்ஜுனன் இருந்தான். போரில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் அர்ஜுனனுக்கு இருந்தது. அது அர்ஜுனுடைய விதிக்கப்பட்ட கடமை. அது மாதிரி சமுதாயத்தை எல்லாருக்கும் ஒரு விதிக்கப்பட்ட கடமை இருந்தது. அந்த விதிக்கப்பட்ட கடமையை எக்காரணத்துக் கொண்டும் துறந்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த விதிக்கப்பட்ட கடமைதான் ஒரு மனிதனை ஆன்மீக முன்னேற்றம் என்கின்ற பாதையில் அவனை இன்னும் ஃபர்தராக முன்னேறுவதற்கு உதவும். ஏன்னா ஆன்மீக முன்னேற்றம் தான் சமுதாயத்துடைய நோக்கம். அதற்காக தான் சமுதாயமே செயல்பட்டது. அப்போ அர்ஜுனனுக்கு விதிக்கப்பட்ட கடமை என்ன? போரில் ஈடுபடுவது. அதுதான் பகவான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், கர்மண்யேவா அதிகாரஹா, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்வதற்குத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு. மா பலேஷு கதாச்சனா, அப்படி விதிக்கப்பட்ட கடமையை செய்யும் பொழுது பலனை கருதக்கூடாது. இதை செஞ்சால் என்ன நடக்கும், செய்யலைன்னா என்ன நடக்கும், இதுக்கு பதிலாக அதை செஞ்சால் இங்கே லாபம் அதிகமாக இருக்கே, இதை செஞ்சால் இந்த நஷ்டம் வந்துடுமே, இப்படிப்பெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. அர்ஜுனுடைய கடமை போரில் ஈடுபடுவது. அதை நன்றாக அவன் செய்ய வேண்டும். செய்யாமல் இருக்கக்கூடாது. செய்யும்போது இதில் லாப நஷ்டமெல்லாம் அர்ஜுனன் பார்க்கக்கூடாது. அப்படி தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை ஒவ்வொருத்தரும் நன்றாக செய்தால் அது ஆன்மீக பாதையில் ஒருவனை முன்னேற்றத்துக்கான உதவும். ஏன்னா ஆன்மீக முன்னேற்றம் தான் மனித வாழ்க்கையின் நோக்கம். ஆன்மீக சந்தோஷம், ஆன்மீக திருப்தி, ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், இறைவனை அடைவது, அதுதான் லட்சியம் என்று அப்போ இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை சமுதாயத்தில். இன்னைக்கு என்ன பண்ணுறது, இந்த ஸ்லோகத்தை நாம் எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் நேரத்துக்கு கழிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இது எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் இந்த ஸ்லோகம் பேசப்பட்டது, பகவான் எதற்காக பேசுகிற அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அப்போ 5000 years ago, 5000 வருஷத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா நீ க்ஷத்ரியன், உனக்கு விதிக்கப்பட்ட கடமை போரில் ஈடுபடுவது. அதை எக்காரணத்து கொண்டும் நீ துறக்கக்கூடாது. எனக்கு பிடிக்கலையே, என்னுடைய பீஷ்மரும் துரோணாச்சாரும் எதிர்த்தரப்பில் இருக்கார்களே, அவர்களை நான் எப்படி கொல்ல முடியும், கொன்னா பிரச்சனை வருமே, இதெல்லாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. அர்ஜுனுடைய விதிக்கப்பட்ட கடமை போரில் ஈடுபடுவது. அவன் க்ஷத்ரியன், அதை நன்றாக செய்ய வேண்டும். அந்த பிரின்சிபிளை தான், அந்த தத்துவத்தை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், மா ஃபலேஷு கதாச்சனா. ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அப்படி 5000 years ago, 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்தொத்தருக்கு ஒரு விதிக்கப்பட்ட கடமைன்னு ஒன்று இருந்தது. அந்த விதிக்கப்பட்ட கடமையை எல்லோரும் நன்றாக செய்ய வேண்டும். எக்காரணத்து கொண்டும் விதிக்கப்பட்ட கடமையிலேருந்து ஒருத்தர் விலகக்கூடாது. எனக்கு பிடிக்கல, இது செஞ்சால் இந்த நஷ்டம் வந்துடும், இது செஞ்சால் இந்த லாபம் வருதும், இதுக்கு பதிலாக அந்த கடமையை எடுத்து செஞ்சால் இந்த லாபம் அடையலாம். அப்போ சுய லாபம் வாழ்க்கையின் நோக்கம் கிடையாது. அப்போ 5000 years back, 5000 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாயத்தோடைய நோக்கம் என்ன இருந்தது? சுயலாபம், எனக்கு எது லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் கன்சிடரேஷன் கிடையாது. எல்லோரும் ஆன்மீக பாதையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு தான் சமுதாயம் செயல்பட்டது. அதனால தான் இந்த தத்துவத்தை, இந்த பிரின்சிபிளை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், விதிக்கப்பட்ட கடமைகளை அனைவரும் நன்றாக செய்ய வேண்டும், ஒத்தொத்தரும் செய்ய வேண்டும். இப்போ அர்ஜுனுடைய பிரச்சனை என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்ட விதிக்கப்பட்ட கடமை போரில் ஈடுபடுவது. குருக்ஷேத்திர எதிர்த்தரப்பு கௌரவர்களோடு போரில் ஈடுபடுவது தான் அர்ஜுனுக்கு விதிக்கப்பட்ட கடமை. அந்த விதிக்கப்பட்ட கடமையை அர்ஜுனனால் செய்ய முடியலை. ஏன் செய்ய முடியலை? எதிர்தரப்பு போர் வீரர்களில் அவனுக்கு மிகவும் பிரியமான பீஷ்மர் மற்றும் துரோணாச்சாரி இருப்பதால் அவர்களை எதிர்த்து நான் எப்படி போராடுவது? இதுதான் அர்ஜுனன் கிட்ட இருக்கிற தர்ம சங்கடம். அதுக்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தெளிவாக இங்கே பிரின்சிபல் தத்துவத்தை சொல்கிறார், விதிக்கப்பட்ட கடமைன்னு வந்துட்டா எக்காரணத்துக் கொண்டும் அதில் நாம் பின்வாங்கக்கூடாது, கண்டிப்பாக அதில் நாம் செயல்பட வேண்டும். இந்த பிரின்சிபலை தான் சொல்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அதாவது விதிக்கப்பட்ட கடமைகளை நன்றாக செய்ய வேண்டும், எக்காரணத்துக் கொண்டும் அதிலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது, செய்யாமல் இருக்கக்கூடாது. வேற ஏதாவது கடமையை எடுத்து எனக்கு பிடிச்ச கடமையை செய்கிறேன், பிடிச்சிருக்கு பிடிக்கல, இந்த விஷயத்துக்கே வேத நாகரிகத்தில் இடமே கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, என் மனசுக்கு இது பிடிச்சிருக்கு, என் மனசுக்கு இது பிடிக்கல, இதையெல்லாம் நாம் மனசில் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஆன்மீக பாதையில் நாம் முன்னேறலாம். இதெல்லாம் எப்போ? 5000 years back, 5000 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாயம் அப்படி இருந்தது, அப்படி செயல்பட்டது. அதனால் இதெல்லாம் பொருந்தியது. இப்போ இன்றைக்கி வருவோம். இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது 2026, 2026 வாரம். நம்ம இன்றைக்கி இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் ட்ரிவன், டெக்னாலஜி ட்ரிவன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் ஒரு சமுதாயத்தில், ஒரு சமூகத்தில் இந்த ஸ்லோகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? கர்மண்யேவாதிகாரஸ்தேங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? விதிக்கப்பட்ட கடமைன்னு ஏதாவது இருக்கா? இன்றைக்கி
5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அர்ஜுனோட விதிக்கப்பட்ட கடமைன்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கி யாருக்காவது விதிக்கப்பட்ட கடமைன்னு ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. யார் யாருக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதை தான் செய்கிறோம். எனக்கு இன்ஜினியர் ஆகணும், எனக்கு டாக்டர் ஆகணும், எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் ஒரு சினிமாவில் நடிக்கணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணும், நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும், நான் ஒரு ஹோட்டல் நடத்தணும், நான் ஒரு பிஸ்னஸ் நடத்தணும். யார் யாருக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் எல்லோரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி விதிக்கப்பட்ட கடமை அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டி, இங்கிலீஷில் அதோடைய டிரான்ஸ்லேஷன் ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டி. இப்போ ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டி விதிக்கப்பட்ட கடமைன்னு எதுவுமே இல்லை. ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, அது கேட்டு செயல்படுறதுக்கும் யாருக்கும் மனசு இல்லை. ஸோ யார் யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கி நாம் எப்படி இந்த பகவத்கீதையோட பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டால், இன்றைக்கி விதிக்கப்பட்ட கடமைன்னு எதுவுமே இல்லை. அதனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ, நான் ஒரு டாக்டராக இருக்கலாம், நான் ஒரு லாயராக இருக்கலாம், நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பணியில் ஈடுபட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கடமையை நேர்மையாக செய்ய வேண்டும். அதாவது இன் சிம்பிள் வேர்ட்ஸ், எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுல தங்களது முயற்சியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடமையை நாம் நேர்மையுடன் செய்ய வேண்டும், முதல் விஷயம். ரெண்டாவது, அப்படி செய்யப்படும் கடமைகளில் பலன்கள் வருது இல்லையா? பலன் கண்டிப்பாக வருது. பலன் நாம் யாராலும் செயல்பட முடியாது. அந்த பலனை நாம் பகவானின் தொண்டிற்காக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவைக்காக ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட சமுதாய கட்டமைப்பு இன்றைக்கி இல்லை. இந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அவர்களுக்கு இது விதிக்கப்பட்ட கடமை, இவர்களுக்கு இது விதிக்கப்பட்ட கடமை, மற்றவர்களுக்கு இது விதிக்கப்பட்ட கடமை, அப்படி அந்த விதிக்கப்பட்ட கடமையை எல்லாரும் செய்தால் முன்னேற முடியும், அந்த ஒரு கான்செப்டே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாய சூழ்நிலையும் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி யார் யாருக்கு எது பிடிச்சிருக்கோ, எது நேச்சுரலாக வருதோ, எதில் டேலண்ட் இருக்கோ அதை தான் நாம் எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இப்போ எப்படி ஆன்மீக ஒரு வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும்? ஆன்மீக வாழ்க்கையில், ஏன்னா மனித லட்சியம், மனித வாழ்க்கையோடைய நோக்கமே ஆன்மீக முன்னேற்றம் தான். பகவத்கீதையோடைய நோக்கமே எல்லோரும் ஆன்மீகத்தில் எப்படி முன்னேறுவதுங்கிறது தான். அதுதான் பகவத்கீதையோடைய லட்சியம். ஏற்கனவே பல இடத்துல பார்த்துருக்கோம். பகவத்கீதையில் 3 அடிப்படை விஷயங்களை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். 1, நாம் இந்த உடல் அல்ல. 2வது, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முழு முதற் கடவுள். 3வது, நமக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நித்தியமான நிரந்தரமான ஒரு உறவு உள்ளது. அந்த நித்தியமான நிரந்தரமான உறவை புதுப்பித்து கொள்வதற்குத்தான் மனித வாழ்க்கை. அந்த புதுப்பித்து கொள்வதற்கு அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி வர்ணாசிரம தர்மம்னு ஒரு கட்டமைப்பு இருந்தது. அந்த சமுதாய கட்டமைப்பு அனைவரையும் பகவானை அடைவதற்கு, பகவானுடன் அவரவர்களது நித்தியமான நிரந்தரமான உறவை புதுப்பித்து கொள்வதற்கு அந்த வர்ணாசிரம தர்மம் என்கின்ற கட்டமைப்பு அப்போ உதவியது. இன்னைக்கு அந்த கட்டமைப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நோக்கத்தை நாம் எப்படி அடைவது? எப்படி ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவது? எப்படி ஆன்மீக சந்தோஷத்தை நாம் அடைவதுன்னு கேட்டால், இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியது, நமக்கு என்ன கடமை இருக்கோ, நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ, அது டாக்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் இன்றைக்கி. அது மாதிரி கடமைகளை நேர்மையாக செய்ய வேண்டும், முதல் விஷயம். இன்னொன்று, அப்படி செய்யப்படும் செயல்களின் பலன்களை பகவானின் திருப்திக்காக நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த பலனை தியாகம் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டிற்காக அந்த பலனை நாம் ஈடுபடுத்த வேண்டும். ஒரு விவசாயியாக இருந்தால் அந்த பலன் ஒரு அரிசியோ கோதுமையோ ஒரு பழமோ இதுவாக இருந்தால் அதில் ஒரு பகுதியை பகவானின் தொண்டிற்காகன்னு சொன்னால், பகவானின் ஆலயம் எங்கே உள்ளதோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கோவில்கள் எங்கே உள்ளதோ அப்படிப்பட்ட கோவில்களுக்கு சென்று பகவானின் தொண்டிற்காக நாம் கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு பலனை நாம் பகவானின் தொண்டிற்காக நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு நாம் செய்ய முடியும். அப்போ என்னென்ன கடமை இருக்கோ அதை நேர்மையாக செய்ய வேண்டும். 2வது, செய்யப்படும் செயல்களின் பலன்களை நாம் பகவானின் திருப்திக்காக கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, மிக முக்கியமாக நமக்கும் பகவானுக்கும் உள்ள நித்தியமான உறவை புதுப்பித்து கொள்வதற்காக மிக சுலபமான ஒரு வழி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபம். யாரெல்லாம் நம்பிக்கையுடன், ஸ்ரத்தையுடன், முழு மனதுடன் இந்த பாதையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களால் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லை, நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை எப்படி வளர்றது?
பகவத்கீதை அப்படிங்கிற புஸ்தகத்தை நாம் தினசரி படிக்க வேண்டும். இதில் இருக்கும் கருத்துக்களை மனதுக்குள் வாங்கி கொள்ள வேண்டும். இதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்திக்க, கேள்விகள் கேட்க, படிக்க 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 படிக்க, முக்கியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர் கிருஷ்ணரை பற்றி பேசியதை எல்லாம் நாம் காதால் கேட்டு அதையெல்லாம் மனதில் வாங்கி கொண்டு அதுபடி நாம் செயல்பட்டால் நமக்கு இந்த பாதையில் நம்பிக்கை அதிகரிக்கும். அப்படி நம்பிக்கை அதிகரித்து நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடன் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபத்தில் ஈடுபட்டு பகவத்கீதையை படித்து நாம் என்னென்ன கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அதை நேர்மையாக செய்து அதில் வரும் பலன்களில் ஒரு சில பகுதியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டிற்காக நாம் அர்ப்பணம் செய்தால் நாம் ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும். அது என்ன முன்னேற்றம் அப்படின்னு கேட்டால், நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் உள்ள நிரந்தர நித்தியமான அழிவற்ற உறவை புதுப்பித்து கொள்ள முடியும். ரிவைவல் ஆஃப் தி எட்டர்னல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அஸ் அண்ட் லார்ட் கிருஷ்ணா. அதுதான் பகவத்கீதையின் நோக்கம். இந்த ரகசியத்தை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னார். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு சூழ்நிலையில் பகவான் பேசினார், என்ன ரகசியத்தை பேசினார். அர்ஜுனுடைய பிரச்சனை என்ன? நான் எப்படி எனக்கு பிரியமான பீஷ்மரையும் துரோணரையும் தாக்க முடியும்? எனக்கும் பீஷ்மருக்கும் உள்ள உறவு, எனக்கும் துரோணாச்சாரியருக்கும் உள்ள உறவு மிக முக்கியமாச்சே. அதுதானே எல்லாமே எனக்கு வாழ்க்கையில். அதை நான் எப்படி அதற்காக அந்த உறவே போயிடுற மாதிரி நான் எப்படி அவர்களை தாக்க முடியும்? என்னால் இந்த போரில் ஈடுபட முடியாது. எனக்கு பீஷ்மர் மிகவும் பிரியமானவர், எனக்கு துரோணாச்சாரியர் மிகவும் பிரியமானவர், அந்த உறவு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற வாதத்தை தான் அர்ஜுனன் முன்வைத்தார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு என்ன சொன்னார்? அர்ஜுனா, உனக்கும் பீஷ்மருக்கும் ஒரு உறவு இருக்கலாம், உனக்கும் துரோணாச்சாரியருக்கும் ஒரு உறவு இருக்கலாம். ஆனால் அது தற்காலிகமான உறவு, உடலை அடிப்படையாக கொண்ட ஒரு உறவு. இந்த ஜென்மத்துக்கு பிறகு, இந்த ஒரு குறிப்பிட்ட ஜென்மத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்ததுனால பீஷ்மர் உனக்கு தாத்தா, துரோணாச்சாரியர் வேறு சில காரணங்களால அவர் உனக்கு ஆசிரியர். ஆனால் உன்னுடைய அடையாளம் என்ன? ஆத்மா, அழிவற்ற ஆத்மா. உடல் மாறிய பிறகு, அதாவது மரணத்துக்கு பிறகு ஒரு 100 வருஷமோ 150 வருஷமோ இல்லை 90 வருஷமோ ஒரு மனுஷன் வாழ போகிறான் மேக்சிமம். அந்த காலத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி வருஷங்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கெல்லாம் 80 வருஷம் 70 வருஷம், மிஞ்சி போனால் 90 வருஷம். அந்த ஒரு 80-90 வருஷத்துக்கு பிறகு உடல் மாறிய பிறகு மறுபடியும் பிறவி எடுக்கும்பொழுது அந்த உறவுகள் எல்லாம் போயிடும். இப்போ வேறு தாத்தா, வேறு ஆசிரியர், வேறு அம்மா, வேறு அப்பா, வேறு மனைவி, வேறு நண்பர்கள், வேறு சூழ்நிலை, வேறு நாடு. இன்றைக்கி நாம் பெருமையாக பேசிக்கலாம், நான் தமிழன், நான் தெலுங்கு, நான் குஜராத்தி, நான் மராட்டி, நான் இந்தியன், நான் ரஷ்யன், நான் ஈரானியன், நான் அமெரிக்கன், நான் பாகிஸ்தானி, இதெல்லாம் பேசிக்கலாம். ஆனால் இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள், உடல் சார்ந்த கருத்துக்கள். உடல் மாறிய பிறகு நான் இன்றைக்கி இந்தியாவில் பிறந்திருக்கலாம், வேற ஒருத்தர் பாகிஸ்தானில் பிறந்திருக்கலாம். நான் பாகிஸ்தான் எனக்கு எதிரின்னு சொல்லலாம், பாகிஸ்தான்காரன் என்னை எதிரின்னு சொல்லலாம். ஆனால் மரண நேரத்தில் நான் பாகிஸ்தான் 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 என்று சிந்தித்து கொண்டு நான் உடலை விட்டால் என்ன நடக்கும்? மறுஜன்மத்தில் எனது பிறவி பாகிஸ்தானில் நடக்கலாம். அந்த பாகிஸ்தானி இந்த நாட்டில் பிறவி எடுக்கலாம், இல்லை நான் சைனாவில் பிறவி எடுக்கலாம் மறுபிறவியில், இல்லை சைனாவில் பிறந்த ஒருத்தர் இந்த நாட்டில் பிறவி எடுக்கலாம். அப்போ இதெல்லாம் தற்காலிகமானவை. தற்காலிகமான இந்த உறவுகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த ஜென்மத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு உடலை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால சில கடமைகள் இருக்குது, அது செஞ்சு தான் ஆகணும். ஒரு யாரோ நமக்கு அம்மா, யாரோ நமக்கு அப்பா, யாரோ நமக்கு மனைவி, யாரோ நமக்கு நண்பர்கள், சில குழந்தைகள், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நிரந்தரமான உறவு அல்ல. அப்போ நிரந்தரம் எது? நிரந்தர உறவு எது? நித்தியமான உறவு எது? அழியாத உறவு எது? அந்த தத்துவத்தை, அந்த ரகசியத்தை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுனுக்கு சொன்னார். அப்போ என்ன சொன்னார்? அர்ஜுனா, நீ இந்த உடல் அல்ல, நீ ஆத்மா, நான் முழுமுதற் கடவுள், எல்லோரோட இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பரமாத்மா. உனக்கும் எனக்கும், அதாவது இவ்வுலகில் வாழும் எல்லா ஜீவராசிகளுக்கும் எனக்கும் நித்தியமான நிரந்தரமான அழிவற்ற உறவு உள்ளது. அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருப்திக்காக செயல்படுவதுதான் மிக உயர்ந்த தர்மம். அப்போ இந்த ரகசியத்தை எடுத்து சொல்லி அதனால்
போரில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வலியுறுத்தினார். அப்போ இப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடன் நமக்கு இருக்கும் நிரந்தர உறவை புதுப்பித்து கொள்வதற்காக சமுதாய கட்டமைப்பு ஒன்று தேவை. ஏன்னா சொசைட்டியில் ஒருத்தருக்கு இயல்புகள் வேறு. என்னால் ஒரு விதமாக செயல்பட முடியும், வேற ஒருத்தரால் வேறு மாதிரி செயல்பட முடியும், வேற ஒருத்தரால் வேறு மாதிரி செயல்பட முடியும், எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. அதனால் அவரவர் செயல்களை நன்றாக செய்து பகவானை அடைவதற்காக, பகவானுடன் அவரவர் உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக சமுதாயத்தில் ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பு தான் வர்ணாசிரம தர்மம். அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அது பிறப்பின் அடிப்படையில் மட்டும் கிடையாது. அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன, வர்ணாசிரம தர்மம்னா என்ன அப்படிங்கிறத இனிமேல் வரப்போகிற ஸ்லோகங்களில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இனிமேலும் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர். அப்போ அந்த பகவானுடன் நமது உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஒரு கட்டமைப்பு, சமுதாய கட்டமைப்பு தான் வர்ணாசிரம தர்மம். இன்றைக்கி அந்த கட்டமைப்பு இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்? எல்லாம் நமக்கு பிடிச்ச கடமையை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு டாக்டர் ஆகணும், எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், எனக்கு அக்கௌண்டன்ட் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் சினிமாவில் நடிக்கணும், நான் பாடகர் ஆகணும், நான் ஹோட்டல் திறக்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு ஒருத்தருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் கிரிக்கெட் விளையாடணும், அதெல்லாம். அப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், அவரவர் கடமைகளை நேர்மையாக செய்து அந்த கடமையிலிருந்து வரும் பலன்களை பகவானின் திருப்திக்காக அர்ப்பணம் செய்து, மிக முக்கியமாக ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை ஜபம் செய்து பகவத்கீதை உண்மை உருவில் இந்த புஸ்தகத்தை படித்தால் நம்மளால் ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும், பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியும். நிரந்தர நித்தியமான அழிவற்ற ஒரு ஆன்மீக சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். இந்த விஷயத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்கானுடைய ஃபவுண்டர் ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் உலகெங்கும் சென்று ஹரே கிருஷ்ணா இஸ்கான் கோவில்களை ஸ்தாபனம் செய்து இந்த புஸ்தகங்களை உலகில் இருக்கும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தும் பகவத்கீதை இந்த ஞானமும் போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார். அப்போ இந்த பாதையை ஏற்றுக்கொண்டு பகவத்கீதையை படித்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் செய்தால் நம்மளால் ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும். ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் என்றால் நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள முடியும். அதனால் பகவானுக்கு தொண்டு செய்து நாம் ஒரு ஆன்மீக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆன்மீக திருப்தி மனசில் அடைந்து விட்டால், மக்கள் அனைவரும் ஆன்மீக பாதையில் முன்னேறி ஆன்மீக சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதில் உள்ளது. இந்த கருத்தை தான் பகவத்கீதை முன்வைக்கிறது. அதைத்தான் நாமும் இஸ்கான் சார்பாக ஸ்ரீல பிரபுபாத் அவர்களின் இஸ்கான் சார்பாக மக்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்கின்ற கடமையில் நாம் உள்ளோம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.